أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சூரா அல் லஹப் அப்படிங்கிற சூறாவினுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களோட நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ள போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹப் வ தப் ما عنا عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அபூலஹபின் கைகள் முறிந்து விட்டன, மேலும் அவன் நாசமாகி விட்டான். அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் போடப்படுவான். அவனுடன் அவனுடைய மனைவியும் அவளோ இங்கும் அங்கும் புறம்பேசி திரிபவள். அவளது கழுத்தில் முறுக்கேற்றப்பட்ட கயிறு இருக்கும். சோ இந்த சூறா ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முறையில அணுகக்கூடிய நிறைய விஷயங்கள் கத்துக்கிடக்கூடிய ஒரு சூறாவா இது நமக்கு இருக்கு. சோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல் மஸ்ஸத் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லலாம். சரிங்களா? ஒண்ணு லஹப், ஏன்னா அபூ லஹப் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை கூட பிறந்த ஒருத்தவங்க. சரிங்களா? தந்தை கூட பிறந்த சகோதரர். அப்போ அவங்க எவ்வளவு நெருக்கமான சொந்தம் அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க. சரிங்களா? ஒண்ணு லஹப் அப்படிங்கிறது, இன்னொன்னு மஸ்ஸத். மஸ்ஸத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது அந்த சூறாவினுடைய இறுதியில அந்த கயிறு அப்படிங்கிறது வந்திருக்கும். மஸ்ஸத் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸ்ஸத். சரிங்களா? அப்போ ஒரு சூறாவுக்கு பெயர் ஒண்ணு அதனுடைய உள்ள கருத்தை கொண்டு அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கும், இல்ல அந்த சூறாவின் முதல் வசனத்துல வந்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொண்டு அந்த சூறாவிற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த சூரா மஸ்ஸத் அல்லது சூரா அல் லஹப் அப்படிங்கிறது 5 வசனங்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. 111வது அத்தியாயத்துல இது இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இது மக்கியா மதனியா சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. 5 வசனங்கள். மக்காவாசிகள் யாரும் குர்ஆனை கவனிப்பதற்கு தயாராக இல்லாத காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அந்த கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக அல்லாஹ் என்ன பண்றான்னா சின்ன சின்ன சூறாக்களாக கருத்துக்கள் நிறைந்ததாக பொதிந்ததாக உள்ள வசனங்களை அனுப்புறோம். இதுதான் மெயினான தீம். சரிங்களா? இது ஒரு மக்கி சூறா. இந்த சூறா பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு அருளப்பட்டது அப்படிங்கறது சில ஸ்காலர்ஸ் அறிவிப்பாளர்கள் நமக்கு என்ன பண்றாங்கன்னா அறிவிக்கிறாங்க. சரிங்களா? சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு இந்த சூரத்துல் மஸ்ஸத் அல்லது சூரத்துல் லஹப் என்பது அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சூறா எதை பொறுத்தது, எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்க தந்தை கூட பிறந்த சகோதரர், சின்னத்தா அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம சிறிய தந்தை. சரிங்களா? அப்போ இந்த சிறிய தந்தை பத்தின இவங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ அபூ லஹப் இவருடைய பெயர் உண்மையான இது குன்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குன்யா இருக்கும். குன்யானா புனை பெயர். இப்ப நமக்கு பெயர் இப்ப என் பேர் இர்ஃபானா அப்படின்னா கூட ரோஜா ஏதாவது அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க, இல்ல அந்த அவங்களுக்குன்னு ஒரு புனை பெயர் வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். எஸ்பெஷலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எல்லாருக்குமே குன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். எதனால அந்த பெயர் அப்படிங்கறத பார்ப்போம். அபூ லஹப் அப்படிங்கிறது குன்யா, அவருடைய புனை பெயர். ஆனா அவருடைய உண்மையான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்துல் உஸ்ஸா. சரிங்களா? அப்துல் உஸ்ஸா என்பதுதான் அவருடைய உண்மையான பெயர். அவருடைய புனை பெயர் தான் அபூ லஹப். சரிங்களா? அப்ப அந்த அபூ லஹப் அப்படிங்கிற பெயரை வச்சுதான் அவங்க ரொம்ப பிரபல்யமானவராக அவர் இருக்கிறார்.
சோ இந்த சூரா முழுவதுமே இந்த அபூலஹபை பற்றியதாக, அதாவது அப்துல் உஸ்ஸாவை பற்றியதாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ் இதில் குறிப்பிடும் பொழுதே அந்த குன்யா, அதாவது புனை பெயரை வச்சுதான் இந்த சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இறக்கியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த சூறாவுமே அவரை பற்றி, அவருடைய மனைவியை பற்றியே முழுவதுமாக பேசக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய எதை பற்றினா அவருடைய தண்டனையை குறித்து, அவருக்கு அளிக்கப்படவிருக்கின்ற வேதனையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அவரை பத்தி மாத்திரமா அப்படின்னு கேட்டா கிடையாது, அவருடைய மனைவியும் சேர்த்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ மனைவி எந்த மாதிரியான ஒரு ரோல், ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஒரு குடும்பத்துல ஒரு விஷயம் நடத்துறதுக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இவரும் அபூலஹபும் அவருடைய மனைவியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்த பொழுதிலும் அவங்கள யார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகப்படியாக எக்ஸ்ட்ரீம் அப்போசிஷன் சொல்லலாம் ஆங்கிலத்துல, அதாவது அதிகப்படியாக அவங்களை எதிர்த்தாங்க. இப்ப வெளியில இருந்து யாராவது வந்து நம்மளை எதிர்க்கிறதுக்கும், நம்ம குடும்பத்துக்குள்ளே நெருங்கிய உறவினர்கள் நம்மளை வெறுப்பதற்கும், நம்மளை வந்து காயப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? வேற யாரோ ஒருத்தவங்க பண்றதுங்கிறப்ப அப்படிதாங்க மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்கும், குடும்பத்துக்குள்ளேயே நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய நிலையில அவங்க வந்து ரொம்ப எதிர்க்கிற நிலை வந்து ரொம்ப ஒரு காயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. சரிங்களா? சோ அபூலஹப் மற்றும் அவரது மனைவிக்கு கொடுக்கவிருக்கின்ற தண்டனையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் முழுவதுமாக பேசுகிறார். ஏனென்றால் அவர்கள் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எதிர்க்கக்கூடியவராக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பணி செய்தாங்க? தாவா செஞ்சாங்க. அந்த தாவா பணியை முழுவதுமாக எதிர்க்கக்கூடியவங்களாக, அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்து கொண்டு அந்த பணியை நிறுத்துவதுதான் இந்த 2 பேரோட முக்கியமான வேலையாக அவங்க வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்போ ரொம்ப பரிச்சயமானவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க சிறிய தந்தை மாத்திரம் இல்ல, அவங்க ஹாலா அப்படின்னு சொல்லலாம், அது மாத்திரம் கிடையாது. இப்போ நமக்கு இதுல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டது பல வகைகளா இருக்கு. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு நபித்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது முதல்ல என்ன பண்றாங்க? முதல் வகையினர் அவங்கள நம்பிக்கை கொள்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்றாங்க. சோ இதுல வந்து அவங்க சொந்தத்துக்கு உள்ளேயும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்க இருக்காங்க. நெருங்கிய நண்பர்களும் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. இல்ல யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியுமோ அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் நம்பிக்கை கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறாங்க. இது ஒரு வகை. சரிங்களா? அடுத்த வகைன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அவர்கள் எத்தி வைக்கின்ற அந்த ஏகத்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அதே சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்க்க மாட்டாங்க. நீங்க சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க என்ன செய்யறாங்களோ அந்த வேலையை போய் தடுக்கிற வேலையை பண்ண மாட்டாங்க. எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவங்க என்ன பண்ணாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த ஏகத்துவத்தை நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆனா என்ன பண்ணாங்க? எதிர்த்தாங்களா? இல்ல, எதிர்க்கல. அவங்களால முடிஞ்ச உதவியை என்ன பண்ணாங்கன்னா அவங்க பண்ணுனாங்க. இது இரண்டாவது வகை. சரிங்களா? இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வகை, மூன்றாவது வகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பிக்கை கொண்டு அவங்களுக்கு ஆதரவும் கொடுப்பாங்க. அவங்க யார் எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன பண்ணாங்க? நம்பிக்கை கொண்டு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டும் பண்ணி அதே சமயத்துல ஹிஜ்ரா செய்து அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயே போரில் நின்று கடைசியில என்ன பண்ணாங்க? உயிர் துறந்தாங்க உஹது போரின் போது. அப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஒரு பெயர் வந்து கொடுக்கப்பட்டது. என்னன்னா அஃப்தலுஸ் சுஹதா. அஃப்தலுஸ் சுஹதா அப்படின்னா இருக்கக்கூடிய தியாகிகளிலே மிகவும் சிறந்த தியாகி. இப்ப இஸ்லாத்திற்காக உயிர் துறவங்க மார்டையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தி பெஸ்ட் ஆஃப் ஆல் மார்டையர்ஸ், அதாவது இந்த ஷஹீதானவர்களிலே மிகவும் சிறந்தவராக இருக்கிறாங்கிறது யாரு? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்பிக்கை கொண்டது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவங்க கூட தோளோடு தோள் நின்று போர் செய்து அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கடைசியில அவங்க மரணித்தாங்க. அவங்க மரணித்தது எப்படிங்கறது நம்ம ரஹீகல் மக்தூம்ல படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா?
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி அவங்களுடைய மரணம் இருந்தது, அவங்களோட ஷஹீத்? ஹிந்தாங்கிற பெண்ணு சொல்லுங்க சிஸ்டர் பத்ரினிஷா. ஹிந்தா பின்ங்கிற பெண்ணால அவங்க இருந்தா அவங்க ஈரக்கொலைய பிடுங்கி அவங்க சாப்பிட்டாங்கங்கிற மாதிரி இருக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி. சோ அந்த வஹ்ஷி அப்படிங்கிற அந்த அடிமையை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, விலை கொடுத்து வாங்கி அவங்க வந்து அவங்களை கொல்ல சொல்லி உஹது போரின் போது பழி தீர்ப்பதற்காக அவங்களுடைய இந்த ஈரக்கொலையை எடுத்து அவங்க வந்து வாயில வச்சு கடிச்சதான ஒரு சம்பவம் வந்து இருக்கு. சோ அந்த அளவுக்கு கொடூரமான முறையில அவங்க வந்து ஷஹீதானாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு புனை பெயரும் இருக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசாதுல்லா. அசாதுல்லா அப்படின்னா அல்லாவினுடைய சிங்கம். அசதுல்லா அசதுல்லா அப்படிங்கிறது வந்து இந்த லைன் ஆஃப் அல்லாஹ், அல்லாவினுடைய சிங்கம் அப்படின்னு. ஏன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பதற்கும் அல்லாவினுடைய பாதையில போர் புரிவதற்கும் ரொம்ப பயங்கர உத்வேகமாக, ரொம்ப பயங்கரமான வீரத்தோட அவங்க போர் செய்த காரணத்தினால் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வருகிறார்களோ அவர்கள் மேல வந்து என்ன பண்ணாங்க, சிங்கம் மாதிரி பாஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த தீனை காப்பாத்துனாங்க. சோ இத மாதிரியான வகைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வகையான மக்களும் இருக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க நம்பிக்கை கொள்ளவும் மாட்டாங்க யார் மேல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. அதே போல அவங்க என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதிக்கவும் மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க, அவங்கள மதிக்கவும் மாட்டாங்க. நிறைய மக்கள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா சில பேரு நம்பிக்கை கொள்றதுங்கிறது ஒரு கொள்ளலைங்கிறது ஒரு பக்கம், ரொம்ப வேகமா உத்வேகத்தோட எதிர்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? சோ முதல் வகை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கை கொள்ளக்கூடிய அபூபக்கர் அவங்களா இருக்கட்டும், இல்ல நம்பிக்கை கொண்டு உதவி பண்ணா நம்பிக்கை கொள்ளாமல் உதவி பண்ண அபு தாலிபா இருக்கட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை கொண்டு அவங்களுக்கு தோளோட தோல் நின்ற ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இது 3 வகை. 4வது வகைன்னு பாத்தீங்க அப்படின்னா அபூலஹப் போன்ற வகை. எப்படி, நான் நம்பிக்கையும் கொள்ள மாட்டேன், உன் வழியில நான் வந்து உனக்கு தேவையான உதவிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு, அவங்களுடைய தந்தை கூட பிறந்த சகோதரர். இப்ப இந்த அபூலஹப் என்ன பண்ணாருன்னா நம்பிக்கை கொள்றது கொள்ளாமல் இருப்பது மட்டும் இல்லாம ரொம்ப உத்வேகத்தோட என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்க எதிர்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரு அடி எடுத்து வைக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ அபூலஹப் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர். எந்தெந்த வகையில ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒட்டுமொத்த சூறாவுமே இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒட்டுமொத்த சூறாவுமே வந்து என்ன பத்தி பாத்தீங்கன்னா சொலா தொழுகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி ஃபர்தானது சரி இல்ல நஃபிலானதுலயும் சரி நம்ம என்ன சூறா இந்த சூறா சொல்லி தொழுறோம். எப்படி, தப்பத் யதா அபீ லஹப் வ தப். இப்ப எடுத்த உடனே என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அபூலஹபின் கரங்கள் நாசமாகட்டும் அப்படின்றோம். சோ இந்த ஒரு சூறாவை எத்தனை பேரு நம்ம வந்து நம்மளுடைய சொலால சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எத்தனை பேர் இதை உச்சரித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஸலவாத்து சொல்றோம். அந்த நன்மை அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது. அவர்கள் செய்த தியாகத்தின் காரணத்தினால அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்கானா, இந்த அபூலஹபுக்கு வந்து என்ன பண்றாங்க, அல்லாஹ் வசனத்தை அனுப்புறான். அபூலஹபின் கரங்கள் நாசமாகட்டும் முறிந்து விட்டனன்னு அனுப்புறாங்க. இந்த சூறாவை ஒவ்வொரு தடவை நம்ம வந்து சொல்லி தொழுறோம். அப்ப இந்த ஒவ்வொரு தடவைக்கும் சொல்ல 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 எப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு பாவம் வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ அவன் என்ன பண்ண அபூலஹப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம இதுல வாசிக்கிறப்போ என்ன அப்படின்னா அபூலஹப்பை இங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேவலப்படுத்தக்கூடிய நிலை காணப்படுகிறது. ஒவ்வொரு தடவையும் பாருங்க, அபூலஹபின் கரங்கள் நாசமாகி விட்டன, அபூலஹபின் கரங்கள் முறிந்து விட்டன, ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை, ஒரு மோசமான ஒரு காரியத்தை அவரும் அவருடைய மனைவியும் என்ன பண்ணிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுடைய தண்டனையை குறித்து இந்த இடத்துல சொல்வது மட்டும் கிடையாது, அவர் வந்து இருக்கக்கூடிய நாளிலிருந்து இறுதி நாள் வரைக்கும் அவர் வந்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இந்த சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளி இருக்கான். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறார்களோ, அவர்களுடைய வழியை பின்பற்றாமல் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கேவலத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்படிதானே?
அவங்கள அவங்க சொல்லி தந்திருக்கக்கூடிய வழியை நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும். அவங்களுடைய பேரை கண்ணியத்தை காப்பாத்தணும். மற்ற நம்ம தாய் தந்தையர் கணவன் பிள்ளைகளை விட நம்ம முதலில் நேசிக்கக்கூடியவங்க அல்லாவிற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இருவரும் சேர்ந்து இவ்வளோ தூரம் வெறுப்பதும் இல்லாம கேவலப்படுத்துறது இல்லாம அவருடைய நிலையை அல்லாஹ் இறுதி வரைக்கும் கேவலமானதாகவே ஆக்கி வைத்து விட்டார்கள். சரிங்களா? சின்ன குழந்தைங்க கூட எடுத்துக்கிடுங்க, அது அர்த்தம் கூட புரியாது. ஆனா அந்த குழந்தைங்க கூட தப்பத் யதா அபீ லஹபி வ தப் அப்படின்னு அது மனப்பாடம் பண்றாங்க. அதை தங்களுடைய தொழுகையில சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தைகள் அந்த சூறாவை வாசிப்பதின் மூலமாக கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அபூலஹபிற்கு கேவலத்தை ஏற்படுத்தி விட்டான். சோ யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய எதிராக, இந்த இடத்துல எப்படி அல்லாஹ்வினுடைய எதிரி, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கும் எதிரியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக கேவலத்தை தவிர, அவர்களுக்கு வேதனையை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு மிஞ்சாது அப்படிங்கிறது தான் இந்த சூறாவின் மூலமாக நம்ம படிக்கிறோம். சரிங்களா? சூரத்துல் ஃபீல்ல நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? ஒட்டுமொத்த அந்த யானைப்படை கூட்டமுமே என்ன பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய இல்லமாகிய கஆபாவை அழிப்பதற்காக வந்தாங்க. படையெடுத்து வந்தாங்க. 12,000 பேரை கொண்டுட்டு வந்தாங்க. யானைகள் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா அல்லாஹ்விற்கு எதிராக இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய படை அவங்க முன்னாடி நிக்க முடிஞ்சுச்சா? ஒரு சின்ன பறவையின் முன்னாடி அது கேவலமான நிலையில் அழிக்கப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கத்துக்கிடணும். எவ்வளோ பெரிய நிலையில இருந்தாலும், எவ்வளோ பெரிய அறிவு இருந்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பு, பதவி, பணம் இருந்தாலும் அந்த மனிதன் கிட்ட ஆணவம் என்பது, நான் இதை வச்சு என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு இதை பெருமை அப்படின்னு நினைச்சானா அல்லாஹ் அதை கொண்டே அழிவை ஏற்படுத்துவான். நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த அழகை வைத்து ஒருவர் ரொம்ப அப்படியே அரகன்ஸா ரொம்ப ஆணவம் கொண்டவராக நடந்தா அந்த அழகை வைத்தே அல்லாஹ் சோதிக்கக்கூடியவனாக இருப்பான். பணத்தை வச்சு இது பண்ற, அந்த பணத்தை வச்சு அல்லாஹ் சோதிக்கக்கூடியவனா இருப்பான். சோ அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மை சோதிப்பதற்காகத்தானே தவிர நம்ம பெருமை கொள்வதற்கோ இது பண்றதுக்கோ கிடையாது. சரிங்களா? சோ ஒரு வெற்றி கிடைத்தது, ஒரு அளவுக்கு உயர்ந்து போறோம் அப்படின்னா அங்க இடத்துல நில்லுங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கானா இன்னும் நான் எவ்வளவு பணிவா இருக்கணும், இன்னும் நான் எவ்வளவு இஸ்திக்ஃபார் பண்ணணும், இன்னும் நான் அல்லாஹ்வை எவ்வளவு புகழணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் நான் ஒரு ஸ்பீச் கேட்கிறப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க. என்னன்னா, ஒரு அருள் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கறப்ப எல்லாருமே நன்றி செலுத்துறவங்களும் இருக்காங்க, செலுத்தாதவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் நெருங்கினா அப்படின்னா அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடை. அதே சமயத்துல அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது, நான் இந்த கஷ்டத்துக்கு தகுதியானவள் கிடையாது, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை விட்டு மிகவும் தொலைவில் போகக்கூடிய நபருக்கு என்ன அப்படின்னா அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக அது இருக்கிறது. சோ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, பண இழப்போ, உயிர் இழப்போ, இல்ல உடல்ல நோயோ வருதோ அப்படின்னா அது நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க செய்கிறது அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு அதை ஒரு அருளாக, நமக்கு ஒரு பெரிய பிரைஸா நமக்கு கொடுக்குறான். இல்ல என்ன இந்த கஷ்டம் எல்லாம் என்ன தூரத்துலதான் தள்ளிட்டு போகுது. வீட்டுல ஒரு மவுத்து வந்துருச்சுங்க, மௌத்தாயிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க, இல்ல குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு முடியாம போயிருது, இல்ல சில குழந்தைங்களுக்கு டிசேபிள்டு கூட வச்சுக்கிடுங்க, ஸ்பெஷலி சேலஞ்சு கிட்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில எனக்கு இத குழந்தைய பாக்குறதுக்கே முடியல, என்னையே அல்லாஹ் சோதிச்சுட்டான், என்னால இதனால தொழுக முடியல, அந்த பிள்ளைய பாக்குறதுக்கே நேரம் இல்லை எனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டேவோம். நம்மளுடைய அந்த ஃபர்தான கடமைகளை கூட தவிர்த்து கொண்டு போனோம் என்றால் நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்ட்ட இருந்து தொலைவுல போயிட்டே இருக்கும். சோ அததான் சொல்ற சபுர் பண்ணிட்டு அந்த அல்லாஹ்வின் பாதையில அந்த கஷ்டத்தோட வந்தோம் அப்படின்னா அதுதான் வெற்றியே தவிர, அந்த கஷ்டம் கொடுக்கறப்ப நீ தூரமா போனேன்னா அது நமக்கான தண்டனை இந்த உலகத்திலேயே அப்படிங்கறத இல்லத்தை காப்பாற்றுவதும் அல்லாஹ்விற்கு பிரியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுப்பதும் இது ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அவங்களுக்கு நிச்சயமாக தோல்வியை தவிர வேற எதுவுமே கிடையாது. சோ நம்மளும் குர்ஆன் மற்றும் சுன்னாவை பற்றி பிடிக்காம நம்மளுடைய சொந்த வெறுப்புகளுக்கு ஏற்றாற் போல வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா நமக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்காது. அப்போ எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களிலுமே நாம் அல்லாஹ் மற்றும் ரசூலினுடைய வழிமுறையை பின்பற்றியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? வசனத்துக்குள்ள போலாம். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூலஹபின் 2 கைகளும் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும். எடுத்தோடையுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம்.
சாதாரணமா யாராவது ஒருத்தவங்க வந்து திட்டுறப்ப கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்றப்ப கூட அது எவ்வளவு அந்த மனுஷனை பாதிக்கும். ஆனா இன்று வரை விவரம் தெரியாத குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்கல இருந்து கோடானி கோடி மக்கள் வந்து இந்த வசனத்தை சொல்லி சொல்லி இந்த சூறாவை சொல்லி சொல்லி தொழறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தப்பத் யதா அபி லஹபி வ தப், அபூலஹபின் கரங்கள் நாசமடையட்டும், அவனும் நாசமடையட்டும். சரிங்களா? தப் அப்படிங்கிறதுனா என்னன்னா தபாப், தப் தபாப். சரிங்களா? அப்படின்னா என்னன்னா டு பிரேக், அதாவது ஒரு விஷயத்தை அழிப்பது. இப்போ நம்ம ஒரு கையில ஒண்ணு வச்சிருக்கோம், அதை வந்து உடைச்சிட்டோம் இல்ல அதை வந்து வெட்டிட்டோம் அப்படின்னா அது என்ன, அழிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, அதுக்கு அவ்வளவுதான். முழுசா இருக்கிறத வந்து அழிச்சிறதுக்கான சமம். சரிங்களா? அப்போ இது வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவர் ஏதோ ஒரு இழப்புல இருக்காரு, தொடர்ந்து ஒரு மனிதன் இழப்பில் இருக்கக்கூடிய நிலையை குறிப்பிடுவதுதான் தப் அல்லது தபாப். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தொடர்ந்து ஒன்றுக்கு பின் அடுத்தடுத்துன்னு சொல்லி அந்த மனிதன் இழப்பிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, ஃபுல்லா அழிந்து விட்டதாக கருதப்படுகிறது. சரிங்களா? தொடர்ந்து ஒண்ணுக்கு பின்னாடி அடி மேல அடி விழுந்துட்டே இருந்துச்சுன்னா இறுதி அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. தப் தபாப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதற்கு முடிவு, அழிந்து விட்டது. சரி, இந்த இடத்துல என்ன அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கூட கொடுத்திருக்காங்க தப் தபாப் அப்படிங்கிறதுக்கு. இந்த தப்ப அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து சொல்லப்படுகிறது. அதாவது பெண்கள்கிட்ட கேட்கிறப்ப வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்க சாப தாப, சாப அப்படின்னா என்ன, நீங்க ரொம்ப இளமையா இருக்கிறீங்களா இல்ல நீங்க ரொம்ப முதுமையா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது. என்னன்னா சாப தாப. சரிங்களா? அப்போ இளமையா இருந்தானா அவங்களால எதுவும் பண்ண முடியும். தாப அப்படின்னா முதுமையில என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ அவங்களுடைய பாதையில செய்ய முடியும், அவங்க ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு போயிரும். வேலை செய்யக்கூடிய அந்த எபிலிட்டி அவங்க வந்து இழந்துருவாங்க இல்லைங்களா? அவங்களுடைய அழகு அவங்க கிட்ட இருந்து போயிரும். இப்ப இழப்பு, லாஸ், அந்த இது வந்து அவர்களிடம் இருந்து அழிந்து விட்டது, டிஸ்ட்ராய்டு. சரிங்களா? அதுதான் வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெண்ணு கிட்ட கேட்கிறப்ப என்ன கேட்பாங்கன்னா அரபிக்ல சாப இல்ல தாப அப்படின்னு கேட்பாங்க. சாபனா இளமையா இருக்கியா இல்ல தாப இல்ல முதுமையா. முதுமைனா நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய செய்யக்கூடிய திறன், அழகு, அவங்களுடைய எல்லாத்தையும் அவர்கள் இழந்து விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ இதற்கு எடுத்துக்காட்டாக அரபில அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா குந்து சாபன் ஃபசிர்து தாபன், நான் அப்ப வந்து இளமையா இருந்தேன், அப்ப ரொம்ப நல்லா ஆடி ஓடி இருந்தேன், இப்ப நான் வந்து முதுமை அடைஞ்சிட்டேன். சோ இது எல்லாமே அந்த தப்பு தாப் அதெல்லாம் வந்து தபாப், இதை புரிவதற்கான விஷயங்களா சொல்றதுதான். சரிங்களா? சோ தப் தபாப் தாப அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அழிந்து விட்டது, அதுக்கப்புறம் அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆங்கிலத்துல சொல்லணும்னா டெஸ்ட்ராய்டு. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்றாங்க. சோ தபாப் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. தப்பத் தப்பத் தப் தபாப். சரிங்களா? அதுக்கப்புறம் தபத், இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா அழிவு, அதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? சரி, இந்த இடத்துல எதை அழிவுக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கு, எத அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த எத அப்படிங்கிற ஒரு விஷயம், எத் அப்படின்னா ஒரு சூறால நம்ம எடுத்தோன்னே முதல்ல படிச்சிருக்கோம், ரொம்ப ஃபேமஸான ஒரு சூறா, ஒவ்வொரு இரவிலும் ஓதி தொழக்கூடிய ஒரு சூறா, அது நம்ம நரக வேதனையில இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சூறா. என்ன சூறா அது, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நைட் என்ன முல்க்ல ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுங்க யாராவது. தப்பத்துனே சொல்லிட்டாங்க சில சிஸ்டர். ஓகே, தபாரக்கல்லதி பி எதிஹில் முல்க். எத் எத்னு வந்திருக்கா, எத்னா என்ன, எதுன்னா கை. கை. வெரி குட், மாஷாஅல்லாஹ். சோ கை, எத் அப்படின்னா கை. எப்ப யாரோட கை அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதிஹில் முல்க் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய கையில தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூறால வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த எத் அப்படிங்கிறது வந்து யாரோட கை, அது பாத்தீங்கன்னா லஹப், அபு லஹபினுடைய கைகளை பத்தி குறிக்கிறது. சரிங்களா? அப்ப எத் அப்படின்னா மறந்துடாதீங்க, முல்க் சூரா நீங்க படிக்கிறப்ப அந்த எத்த வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பி ஏதிஹில் முல்க், அல்லாவினுடைய கையில் இருக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கை அப்படிங்கிறதுக்கு எது. இந்த இடத்துல தப்பத், அழிந்த கை, அழிந்து போகட்டும் சொல்லி சொல்றாங்க. யாரோட கை,
அபூலஹபோட கை. சரிங்களா? சோ தப்பத் அழிவு, எதா அப்படிங்கிறது கையே, அபீலஹப் அபூலஹபினுடைய கரங்கள். புரியுதுங்களா? சோ மறக்க கூடாது நீங்க அதை சொல்றப்ப. தப்பத் எத அபி லஹபி வ தப். அப்போ அழிந்து போகட்டும் யாருடைய கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத அப்படின்னா 2 கைகள். சரிங்களா? இப்ப யாருடைய கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபீலஹப் அபீலஹபினுடைய கைகள். சரிங்களா? அவனுடைய கை 2 அழிஞ்சு போகட்டும். இப்ப என்ன கையை மாத்திரம் ஏன் குறிப்பிட்டிருக்காங்க? இந்த 2 கைகள் எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முக்கியமாக ஒன்றுகோலாக இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைதான், இல்லைங்களா? எதுனாலும் கையில தான் செய்ய முடியும். அப்போ இந்த 2 கைகள் அப்படிங்கிறது குறிப்பிடுகிறது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவனுடைய பலத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் பலம் அப்படின்னால கையை தான் காமிப்போம், இல்லைங்களா? அப்போ ஒரு மனுஷன் செய்யக்கூடிய அந்த திறன், அவன் செய்யக்கூடிய அந்த ஆக்ஷன், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எதன் மூலமா வருதுன்னா கை மூலமா தான் வருது. சரிங்களா? அப்போ அதனால அல்லாஹ் கை என்றால் வெறும் கையை மாத்திரம் குறிப்பிடவில்லை. அவன் செய்யக்கூடிய அந்த கையினால அவன் செஞ்சிருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் அவனுடைய திறன், அவனுடைய இது எல்லாமே வந்து அவனுக்கு முடிவு வந்து விட்டது. அது எதுவுமே அவனுக்கு பலனளிக்க போவது கிடையாது. இப்ப இந்த இடத்துல எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த மனிதன் செய்த செயல், அவன் கையை வச்சுதான் அவன் அவனுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கிறது, அவன் பிள்ளை, அவனுக்கு வந்து தேவையான பிள்ளைகள் அவன் வச்சிருக்கிறது, அவனுக்குடைய செல்வம், அவனுடைய பதவி, அவனுடைய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவன் கைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த உருவத்தை உடைய அபூலஹபை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தப்பத் எத அபி லஹபி வ தப். 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. தப், தப்பத்துங்கிறது முதல்ல ஆரம்பிச்சிருக்கு அழிவு. வ தப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னொரு முறை ஆரம்பிச்சிருக்கு. 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குர்ஆன்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய முறை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்றப்ப வந்து ஒரு பகுதியை தான் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் தொழுகையை பத்தி சொல்றப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ருக்கு செய்வீராக, சுஜூது செய்வீராக, இல்லனா கியாமா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அது வெறும் ருக்கு மாத்திரம் சுஜூத மாத்திரம் குறிக்கக்கூடியதாக இருக்குதா? இல்ல, அது ஒட்டுமொத்த தொழுகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, இல்லைங்களா? அப்போ ஒரு பகுதியை குறிப்பிடுவதன் மூலமாக அது ஒட்டுமொத்த அந்த தொழுகையையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அபூலஹபின் கரங்கள் அழிந்து விடட்டும், நாசமாகட்டும் அப்படின்னா அவன் கைகளால் அவன் என்னென்ன செய்தானோ, அவனுடைய திறன், அவனுடைய பதவி, பலம் எல்லாமே வந்து அவனுக்கு எந்த ஒரு பலனையும் தரப்போவது கிடையாது. அவனுக்கு அழிவுதான், அவனுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? அப்போ தப்பத் எத அபி லஹபி வ தப். ஏன் இந்த தப் அப்படிங்கிறது 2 முறை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் அழிந்து விட்டான் அப்படிங்கிற இது வந்து சொல்றான். அவன் அழிந்து விட்டான். இப்பனா முன்னாடியே அவன் வந்து இறந்த காலத்துல வந்து சொல்றாங்க. சரிங்களா? முதல்ல சொல்றப்ப அவன் இறந்துட்டான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தப்பத் எதா அப்படின்னா அவன் இறந்து விட்டான். 2வது முறை சொல்றப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து எதிர்காலத்துல வந்து சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கிற அர்த்தத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ அவன் வந்து அவன் அழிந்து விட்டான், அவன் வந்து அவன் நாசம் அடைந்து விட்டான். இப்ப இந்த அபூலஹப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, லஹப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபிளேம், அந்த நெருப்புன்னு சொல்லுவோம்ல, ஜுவாலை, நெருப்பு ஜுவாலை, அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப இந்த அபூலஹப்ங்கிறது உண்மையான பெயரா புனை பெயரா? அப்ப அதுக்கு ஏன் அந்த பெயர் வந்துச்சுங்கிற காரணத்தை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அது இந்த சூறாவோட தொடர்புடையதாக இருக்குது. லஹப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜுவாலை, நெருப்பு ஜுவாலை, ஃபிளேம் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. சரிங்களா? அப்ப இந்த நெருப்பு ஜுவாலை. அபூலஹப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நெருப்பினுடைய, இந்த ஜுவாலையினுடைய தந்தையாக இருக்கிறார். அபூலஹப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா the father of flame அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நெருப்பு ஜுவாலையினுடைய தந்தையாக இருக்கிறார். இப்போ இந்த அரபி மொழியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இவங்க வந்து இவங்களுடைய தந்தை, இவங்களுடைய மகன். ஏன் அப்படின்னா அவர்கள் அதற்கு மிகவும் அந்த நெருக்கமாக தொடர்புடையவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பயணம் செய்யக்கூடிய பயனாளிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுவாங்கன்னா இப்னு சபீல். சபீல் அப்படிங்கிறது தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது அவங்க இப்னு சபீல், அவங்களுடைய மகன், இந்த பாதை செய்யக்கூடிய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட பேருக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க பூனையோடவே இருப்பாங்க. பூனை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இந்த குன்யா வந்து கொடுத்திருக்காங்க. அபு ஹுரைரா அவனுடைய உண்மையான பெயர் இது கிடையாது. அபு ஹுரைராங்கிறது குன்யா. சரிங்களா? புனை பெயர்.
அதே மாதிரி அபூலஹபுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்துல் உஸ்ஸா தான் அவருடைய பெயர். ஆனா அவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படி நல்லா சிவப்பா இருப்பாராம். சில பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், அரபிங்கள்ல அப்படியே சிரிச்சாங்க இல்ல வெயில போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நெருப்பு மாதிரி அப்படியே ரெட்டிஷா ஆயிரும். பாத்தீங்கன்னா கண்ணமே சொல்லுவாங்க, அப்பா நல்லா செவந்துருச்சுப்பா அவங்களோட முகம் சொல்லுவாங்க, தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ அந்த அவ்வளவு அழகா இருப்பாராம் அபூலஹப் வந்து, அவ்வளவு அழகா இருப்பாராம். அவருடைய முகம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரெட்டிஷா இருக்குமா அப்பியரன்ஸ். அதாவது எப்படின்னா ஒரு நெருப்பு எப்படி எந்த கலர்ல எரியும் பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு அண்ட் கலந்து கலந்து எரியும் இல்லைங்களா. இப்ப அந்த நெருப்பு ஜுவாலை வர்றப்ப இருக்கக்கூடிய நிறம் போல அவருடைய முகம் அவ்வளவு சிவப்பு நிறத்தை உடையதாக இருந்தது. இப்போ வெரி பிரைட் காம்ப்ளெக்ஷன், ரொம்ப அழகா அவ்வளவு இதா இருந்து இருப்பாரு. அப்போ அந்த மாதிரி அழகா இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த நெருப்பு போன்ற அந்த நிறத்தை உடைய காரணத்தினால அவருக்கு அபூலஹப், அவர் அந்த நெருப்பு ஜுவாலையினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டார். சோ ஒருத்தவங்க அவருக்கு நெருக்கமானவங்களா இருக்கிறப்போ அபூ ஹுரைரா வந்து ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பூனையோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெயர் வந்து இது பண்ணுவாங்க, சரிங்களா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்த இங்க நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, ஏன் அந்த அபூலஹப்ங்கிற பெயர் வந்துச்சு, அந்த பெயரை வைத்தே அந்த பெயரை கொண்டே அவனுக்கு எப்படி அழிவு ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. தப்பத் யதா அபி லஹபி வ தப். சரி, இந்த தண்டனை ஏன் இந்த சூறாவுல அருளப்பட்டது? இந்த அபூலஹப் வந்து நாசமாகட்டும், அவன் கரங்கள் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தையாகிய இவங்க வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவத்தை மறுத்தது மட்டும் கிடையாது, அவங்களை பயங்கரமாக எதிர்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க. பயங்கரம்னா பயங்கரம், தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க, சரிங்களா. அப்போ ஏன் இத மெயினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூரத்து நிசால நான் படிக்கிறப்போ ஒரு விஷயம் நான் வந்து படுத்தேன். அப்போ என்னன்னா துமா அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து வரும், ஒரு விஷயம் வந்து ஒண்ணு நடக்கும். அவங்க வந்து ஒரு முஸ்லீம் தான், அவர் திருடிடுவாரு. ஆனா திருடிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை கொண்டு போய் ஒரு யூதன் கிட்ட கொடுத்துட்டு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு. போனதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த திருட்டு போன அந்த பொருளினுடைய உரிமையாளர் வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாரு. நேரா போய் அந்த யூதனோட வீட்டுல வந்து போய் நிக்கிறாரு. இல்ல இல்ல இது என்கிட்ட வந்து ஒருத்தவங்க அமானிதமா கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூமாவினுடைய பெயர் சொன்னா கடைசியில இந்த கேஸ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வந்துருது. வந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூமா அவங்களுடைய முஸ்லீமாக இருக்கக்கூடிய தூமா அவங்களுடைய அந்த கோத்திரத்தாரை ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த கோத்திரத்தார் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அதுல அவங்க எல்லாருமே இந்த தூமாவுக்கு ஏத்துக்கிட்டு பேசுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல அரபியர்களுக்கு இடையே ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு ட்ரெடிஷன் இருந்தது. என்ன அப்படின்னா, என்ன தப்புனாலும் சரி, ஏதுனாலும் சரி, எந்த பிரச்சனைனாலும் சரி, நல்லதுனாலும் கெட்டதுனாலும் அவங்களுடைய கோத்திரத்தார்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் வந்து நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷனாக ஒரு கலாச்சாரமாகவே இருந்தது. என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப எதிர்க்க போறாங்கன்னா அவங்க கூட போருக்கு செய்ய போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷன் வந்து அவங்க கிட்ட அந்த கலாச்சாரம் இருந்தது. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறப்ப இது ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து இருந்தது, சரிங்களா. அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது இப்போ இந்த பனு ஹாஷிம் எடுத்துக்கிடுங்க, குறைஷிகள் எடுத்துக்க, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோத்திரம் வந்து இருக்கு, சரிங்களா. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய இவங்க அபூலஹப்ங்கிறது யார் பக்கம் நிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் நிக்கணும். சரியோ தப்போ, ஆனா இவங்க சரியான விஷயத்தை கொண்டு வந்துமே அதை எதிர்ப்பது மட்டும் கிடையாது. அவங்க அந்த அரபியர்கள் பின்பற்றி வந்த அந்த கலாச்சாரம், அந்த ட்ரெடிஷனவே என்ன பண்ணாங்க, உடைச்சிட்டாங்க. இப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும். சோ அந்த விஷயத்தை சொல்றதான் இங்க சொல்றாங்க. முதல்ல விஷயம் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர். அதே போல பாத்தீங்க அப்படின்னா எதிர்ப்பது மட்டும் கிடையாது, இவர் தான் அதிகமா வெளியில இருக்கவங்கள விட வந்து இவர் எதிர்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. மூணாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இருந்த அந்த அரபிய கலாச்சாரத்தை வந்து என்ன பண்றாருன்னா உடைச்சிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை உமிழக்கூடியவராக இந்த அபூலஹப் வந்து இருந்தாரு, சரிங்களா. அப்போ இந்த ட்ரெடிஷனை உடைச்சதுங்கிறதையும் வயலேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதையும் ஒரு காரணமாக இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க காயப்படுத்தினாங்கிறத வரக்கூடிய நிலையில பார்க்கலாம், சரிங்களா. அபூலஹப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர். இது இன்னொரு நிலையான அந்தஸ்து, நம்ம அதையும் பார்த்திருப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்களோட உரிமைகள் என்ன, அண்டை வீட்டுக்காரர்களின் உரிமைகள் என்ன, அவங்க வந்து
அவங்க முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப கனிவோட நடந்துக்கணும், சண்டை போடக்கூடாது. நம்ம சமைச்சா வாசனை அவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அது வந்து கால் இருக்கக்கூடிய அந்த இதா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்ற விஷயம் என்னன்னா, என்ன சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உன்னோட சொத்துல நீ வந்து உன் சொந்தக்காரங்களுக்கே பங்கு கொடு அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை வந்து சொன்னாங்க சொந்தக்காரவங்க, ஐ மீன் அண்டை வீட்டுக்காரவங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அண்டை வீட்டுக்காரவங்க கிட்ட சண்டை போடாம இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்டுல குப்பையை தள்ளி விட்டாங்க, எங்க வீட்டுல தண்ணியை ஊத்திட்டாங்க, எங்க இதுல கொஞ்சம் ஒரு அடி எடுத்து கட்டிட்டாங்க, எங்க வீட்டுல இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா இஸ்லாத்துல வந்து நம்ம அண்டை வீட்டுக்காரர்களோட உறவாக இருக்கணும் அப்படிங்கறத இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. அதுலயும் நிறைய அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்குங்க. நாளைக்கு ஒரு விஷயம் நமக்கு முடியாம போயிருச்சு அப்படின்னா அவன் தூக்கிட்டு ஓடுறவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான். யாரும் வேற யாரும் வரமாட்டாங்க. நடு ஜாமத்துல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. சோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆதரவாக தான் இது எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கல்ஃப்ல இருக்கவங்க எல்லாம் வெளியில வாசல்ல போய் திறந்து பக்கத்துல கூட பார்க்க முடியாத நிலையில இருக்கும், அவ்வளவு நிலையில. ஆனா ஊர்ல அந்த வாய்ப்பு இருந்தும் அண்டை வீட்டுக்காரரோட எந்த அளவுக்கு உறவாக இருக்கிறோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அபூலஹப்ங்கிறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்காங்க, நெய்பர், அண்டை வீட்டுக்காரர். அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்ப பார்த்தாலும் குப்பைகளை எடுத்து எடுத்து தூக்கி தூக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு மேல தூக்கி தூக்கி போடுறது, அவங்க வீட்டு முன்னாடி போடுறது. இவர் இந்த வேலையை பாக்குறது. மனைவி என்ன பண்ணுவாங்க, மனைவி பேர் என்ன, உம்மு ஜமீல். உம்மு ஜமீல் என்னன்னா பாத்தீங்கன்னா அழகின் தாய், பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, அவ்வளவு அழகா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வச்ச பேர். ஆனா அவங்களோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்வா பின்த் ஹர்த். அர்வா பின்த் ஹர்த். அப்துல் உஸ்ஸா அப்படிங்கிறது உண்மையான பெயர். அவருடைய மனைவி பெயர் அர்வா பின்த் ஹர்த். அவருடைய புனை பெயர் அபூலஹப். இந்த அர்வா பின்த் ஹர்தினுடைய புனை பெயர் உம்மு ஜமீல். ஜமீல்னா அழகு இல்லைங்களா, அப்படின்னா தாய், அப்ப அழகின் தாய். அப்போ இவங்க யாரு இந்த உம்மு ஜமீல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓகே சிஸ்டர் தஸ்லிமா. சோ அவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைஷிகள்ல இருக்கக்கூடிய மிகவும் ரொம்ப உயர்ந்த இதுல இருக்கக்கூடியவங்க. எப்படி, அபூலஹப் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனைவி, கணவன் மனைவி இவங்க இருக்காங்க. இவங்க யார் இந்த அர்வா பின்த் ஹர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபு சுஃபியானினுடைய சகோதரி. அபு சுஃபியான் யாருன்னு தெரியும், குறைஷிகள்லே மிகப்பெரிய ஒரு தலைவராக ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். இதெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறை படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பெயர்கள்லாம் நமக்கு வந்து பரிச்சயமானதாக இருக்கும். படிக்கல அப்படின்னா இன்ஷால்லா இந்த பெயர்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த முக்கியமான பெயர்களை தெரிந்து வைத்துக் கொள்வது, அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து வைத்துக் கொள்வது என்பது நமக்கு நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த பெண்மணி என்ன பண்ணும், உம்மு ஜமீல் இந்த மாதிரி என்ன பண்ணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டு முன்னாடி பாதையில நடந்து வரக்கூடிய இடத்துல போயிட்டு அந்த முள் இருக்கும் பாத்தீங்களா, சுள்ளிகள்னு சொல்லுவாங்க, அந்த காட்டுல எல்லாம் போய் அந்த உடைப்பாங்க, அது அந்த முள்ளு முள்ளா இருக்கும், அது சுள்ளிகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா அந்த முள்ளெல்லாம் உடைச்சிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டு வாசல் முன்னாடி போட்டுட்டு நைட்ல போய் போட்டுரும். அந்தம்மா இதே வேலையை போய் அந்த இடத்துல பொறுக்கிட்டு வந்து உடைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். போட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியில வரப்ப அவங்க காலை குத்துட்டும் காயப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணும். அவர் குப்பையை தூக்கி போட, இந்த முள்ள தூக்கி போட. சோ இது ஒரு பக்கம். இவங்களோட 2 மகன்கள் இருந்தாங்க. யாருக்கு, உம்மு ஜமீல் மற்றும் அபூலஹப். அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைங்க வந்து உத்பா உதைபா. உத்பா உதைபா அப்படின்னு 2 மகன்கள் இருந்தாங்க. இந்த 2 மகன்கள் வந்து யாரை திருமணம் செய்திருந்தார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களை இவங்க 2 பேர்ல ஆளுக்கு ஒருத்தவங்க திருமணம் செஞ்சிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சின்னத்தா, சிறிய தந்தை, பக்கத்து வீட்டுக்காரரு, 2வது சம்பந்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து பொண்ணு எடுத்திருக்காங்க. யாரு, உத்பா உதைபா அப்படிங்கிற மகன்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களுக்கு திருமணம் செய்து முடித்து வச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ நெருக்கமானவங்களா அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளவு நெருக்கமா இருந்தா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். ஆனா இவங்க எவ்வளவு தூரம் எதிர்த்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இங்க நம்ம இந்த சூறால வந்து பாக்குறோம். சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த 2 பெண்களையும் என்ன பண்றாங்க, இந்த அபூலஹப் போய் மகன்கள்கிட்ட சொல்றாங்க, உத்பா உதைபா கிட்ட, நீங்க வந்து அந்த 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 பொண்களையும் விவாகரத்து பண்ணிருங்க, இல்லைன்னா நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு மகன்கள் 2 பேர்ட்ட சொன்னோனையும், ஐயோ நம்ம தந்தை பேச மாட்டாருன்னு சொல்லி அவங்களும் 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, விவாகரத்தும் பண்ணிடுறாங்க. சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா வந்து முஸ்னத் அஹமத் ஹதீத்ல வந்து பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அபு ஜினாத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ருபியா இப்னு அப்பாத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பனி அத்தீத் அப்படிங்கிற அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்ப பேர் மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நிறைய சொன்னேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ருபியா அப்படிங்கிற ஒருத்தர், சரிங்களா? ருபியா அப்படிங்கிற ஒருத்தர், அவர் கோத்திரத்தை பேரை கொடுத்திருக்காங்க, நீங்க அதெல்லாம் நம்ம குழப்ப வேண்டாம். சோ ருபியாங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஜாகிலியத் காலத்துல வந்து இருந்திருக்கார். அதாவது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக. ஜாகிலியத்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம் இல்லாதப்ப வந்து ஒரு குழப்பமா இருந்தக்கூடிய ஒரு நிலை, இக்னரன்ஸ், இஸ்லாமிக் இக்னரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாத்தை பத்தின எந்த ஒரு அறிவும் இல்லாம அவங்களா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போங்க, ஜாகிலியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்ப அந்த காலத்துல அவர் வந்து யாரு, இந்த ருபியா அப்படிங்கிறவர் வந்து முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்டு விட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சந்தை பகுதியில மார்க்கெட்ல போய், எந்த மார்க்கெட்ல, துல் மஜாஸ் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்ல போய் சந்தையில போய் என்ன சொல்லுவாங்கன்னா, யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஃப்லிஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க வந்து நீங்க வெற்றியின் பக்கம் பாருங்க. அப்படியே ஃபுல்லா சொல்லிட்டே கத்திட்டே போவாங்களாம். அந்த பக்கம் போய், மார்க்கெட் பக்கம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஃப்லிஹூ, யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஃப்லிஹூ, நீங்க வந்து அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க, வெற்றியின் பக்கம் வாருங்க அப்படிங்கறது அந்த மக்கள் பக்கம் அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்களாம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே ஒரு ஆள் போயிட்டே இருப்பாராம். அந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அபூலஹப். அந்த அபூலஹப் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடியே நபி பின்னாடியே போய், இதே வேலையா வச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் பின்னாடியே போய் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரை பத்தி தப்பு தப்பா சொல்றது, இல்ல இல்ல அவர் வந்து அப்படி சொல்றாருல, அதெல்லாம் உண்மை கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பத்தி தப்பு தப்பான விஷயங்களா என்ன பண்றாங்கன்னா சொல்லி கொடுக்குறாரு. சோ அதை வந்து யார் பார்த்திருக்கா, இந்த ருபியா இப்னு அப்பாத் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திருக்காரு. பார்த்து அவர் இந்த விஷயத்த அறிவிச்சிருக்காரு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் இஸ்லாத்துல வராததுக்கு முன்னாடியே அவர் சொல்லும் பொழுது, அதை வந்து பின்னாடியே போய் இவரை பத்தி பரப்புரை, அதாவது அவதூறு பரப்பக்கூடியவராக இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. சோ தப்பத் யதா அபி லஹபி வ தப், அவனுடைய கைகள் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இப்போ இது எந்த காரணத்திற்காக இந்த சூரா அருளப்பட்டது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம இன்னைக்கோட வகுப்பை முடிச்சுக்கிடலாம், சரிங்களா? இது 2 சஹீஹான ஹதீத்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 26வது அத்தியாயத்துல 214வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய நெருக்கமான உறவினர்களை என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. இப்ப நம்ம வந்து தாவா பண்ணணும், ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நான் கத்துக்கிட்டு டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள், கணவன், தாய், தகப்பன், என்னுடைய சொந்தங்களை நான் என்ன பண்ணணும், முதல்ல மாத்தணும், எச்சரிக்கை செய்யணும். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன முதல் விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்டு விட்டது. இந்த வசனம் இறங்குகிறது. உங்களுடைய ரொம்ப நெருக்கமான உறவினர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கை பண்ணுங்க. எதை பத்தி? அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை பற்றின எச்சரிக்கை கொடுங்க. அப்ப என்ன பண்றாங்க, சஃபா அப்படிங்கிற அந்த மலை, சஃபா மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலையின் மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் ஏறி நிக்கிறாங்க. ஏறி நின்னுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கத்தி கத்தி கூப்பிடுறாங்க, குறைஷியர்களே, ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரையும் சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது அப்து மனாஃப் கிளையே, பனு அப்துல் முத்தலிஃப் கிளையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளைகளாக அவங்க என்ன பண்றாங்க, குறைஷியர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைஷியர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயர் தனித்தனியா குறிப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் அந்த சந்தை பகுதியில போயிட்டு இருக்கவங்க, நடந்து போயிட்டு இருக்கவங்க அந்த சஃபா மலையில அந்த குன்றின் மீது நிற்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு, எதுக்கு இவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்கம் வராங்க. அப்ப வந்த உடனே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க கேக்குறாங்க, நான் வந்து நான் வந்து இப்போ இந்த மலைக்கு பின்னாடி நம்மளை எதிரிகள் வந்து தாக்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க ஆமா நாங்க நம்புவோம். ஏன் அவங்க அந்த நம்புவேங்கிற வார்த்தையை சொன்னாங்க? இப்ப சும்மா நான் வந்து கூப்பிட்டீங்க வாங்க எல்லாரும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டா, ஆமா போ, எப்ப பார்த்தாலும் நீ போய் சொல்லிட்டே இருப்பேன்னா நம்மள சொல்லுவோம். மனுஷங்க நம்ம அப்படிதான். சுப்ஹானல்லாஹ். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் வழங்கப்படுவதற்கு முன்பாகவே எப்படி இருந்தாங்கன்னா, உண்மையாளராக இருந்தாங்க, பொய் பேசவே மாட்டாங்க, உண்மையாளராக இருந்தாங்க. அவ்வளவு பர்ஃபெக்டா அல்லாஹ் நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்பாகவே அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, தயார் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க, கேட்ட உடனே நாங்க நம்புறோம், ஆமா நீங்க என்ன சொன்னாலும் நம்புறோம். இப்ப இந்த குன்றின் பின்னாடி நம்மள வந்து ஒரு எதிரிகள் தாக்க வர்றாங்க அப்படின்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உடனே அவங்க சொல்றாங்க,
நான் உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக வந்தவன். அதாவது நீங்க அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நிச்சயமான ஒரு வேதனை உங்களை விரைவில் வந்து அடையக்கூடியதாக இருக்கிறது. சிவியர் டார்மெண்ட். அப்போ என்ன பண்ணுங்க, இறை மறுப்பிலிருந்து வந்து அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற இந்த விஷயத்த இந்த தாவாவை பண்றாங்க. அப்ப எல்லாரும் அமைதியா கேட்டுட்டு இருக்கப்ப அபூலஹப் மாத்திரம் வேகமா போறான். என்ன சொல்றான், உன்னுடைய நீ நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. சோ அப்போ நீ எல்லாத்தையும் எங்களை காரணம் இல்லாம கூப்பிடல, இந்த காரணத்துக்காக தான் கூப்பிட்டுருக்கியா, கல்லால் எடுத்து வந்து என்ன பண்ணுவேன் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த சூரா அதற்கு தான், அந்த நிலையில தான் அருளப்பட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவன் சொன்ன இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் முதல் வசனத்திலேயே யாருக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னா அபூலஹப்க்கு. அவனுடைய கைகள் நாசமாகட்டும், அவனுடைய கைகள் மட்டுமல்ல அவனும் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த சூரா இறங்கியதற்கான காரணம் இதுதான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்தடுத்த வசனங்களுடைய விளக்குரை நம்ம பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும்